பத்தி கதைக்க போறேன். இப்பதான் நான் தமிழ் ஸ்கூல் முடிச்சு வந்து என் வீட்டை இருக்கிறேன். என் அம்மாவுக்கு இங்கிலீஷும் ஃபினிஷும் தெரியும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கு என் தமிழ் டீச்சருக்கு தமிழ் பழகிட்டு வந்து அம்மாவோட தமிழ் கதைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஃபினிஷும் தெரியாது, தமிழும் தெரியும். அப்போ நான் ஃபினிஷ் கற்றுட்டு அவளுக்கு புரியாது. என்ன நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் கற்றாலும் அவளுக்கு தெரியும். ஆனால் தமிழ் கற்று அவளுக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும். அது மாவாக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவாவை பிடிக்கும். அவா சிறுலங்கால இருக்கா, ஆனாலும் அது பரவாயில்ல. நாங்கள் கூல் எடுத்து மாவோட கதைக்கலாம். என் அப்பா அம்மா இருக்கா, வேற என் அண்ணா இருக்க, அவரோட நான் தமிழ் கதைப்பேன். அப்பாவோட அத்தையோட அம்மாவோட என் ஃப்ரெண்டோட. ஆனால் ஸ்கூலில் தமிழ் கற்று அவங்களுக்கு புரியாது. அதுக்காக சில நேரம் நாங்கள் ஃபினிஷில் கதைப்போம். அப்போ அவங்களுக்கு புரியும். ஆனால் வீட்டில் மட்டும் இங்கிலீஷ் ஃபினிஷ் எல்லாம் காய்ச்சிறாங்க. அப்போ கூட அப்பா அம்மாவுக்கு புரியாது என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் தமிழில் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்கும். அது உங்களுக்கு புரியும். அது உங்களோட அப்பா அம்மா, உங்களோட அத்தை, உங்களோட அம்மா, உங்களோட செருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஃபினிஷில் இங்கிலீஷில் சொன்னால் அவங்களுக்கு சில நேரம் புரியாதுன்னு நினைக்கிறேன். என் அப்பா அம்மாவுக்கு ஃபினிஷ் இங்கிலீஷ் தெரியும். ஆனால் அவள் வந்தவா இருக்கா ஃபின்லாண்டுக்கு. அப்போ நான் தெரியாமல் இங்கிலீஷ்லையும் ஃபினிஷ்லையும் கற்றுட்டு அப்போ அவள் கேட்டால் என்ன எனக்கு சொல்கிறீங்க? அப்புறம் தமிழ் கழிக்கக்குள்ள அவளுக்கு நல்ல சந்தோஷமாக வந்துட்டு என் பிள்ளை வந்து தமிழில் கதைக்கிறா. எல்லாரும் பாருங்க, நீங்களும் தமிழில் கதைச்சு பண்ணுங்க. ஆனால் ஸ்கூலில் மட்டும் ஃபினிஷ் அடிக்க உங்களுக்கு பிடிச்ச மொழி கதைங்க. பாய்.